ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை சொதி நம்ம செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவுத்திக்கீரை சொதி செய்ய போகிறோம். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். மஞ்சள்தூள் தேவையான அளவு கொஞ்சம் போட்டால் போதும். உப்பு கொஞ்சோண்டு, அவுத்திக்கீரை போட்டுக்கணும். அவுத்திக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வதக்க போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கொன்னா சென்று பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது தேங்காய் பால் ஊற்றணும். ரெண்டாவது பால் ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டுறணும். இதுதான் நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டோன்னு அப்புறம் பால் ஊற்றிடணும். பால் போய் ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் பத்தலை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். நம்ம இப்போ போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொதி வந்துட்டோன்னா அப்புறம் உப்பு பார்த்து பத்தலைனா போட்டுக்குவோம். சுற்றி நல்லா இது பண்ணி விட்டுறணும். வலிச்சு விட்டுறணும். கீரை மேலே எதாவது இருந்துச்சுன்னா நான் இறக்கிறோம். இப்போ நம்ம வச்சுக்குவோம். கொன்னா சேர்ந்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொதி வந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டி ரெடி தான். அவுத்திக்கீரை சொதி இதோட ரெடி. கவின் தமிழ் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.